ஸோ லைஃப்ல எல்லாருக்குமே ஈகோ, ப்ராப்ளம், அவன் பெரியவன், இவன் சின்னவன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ ஃபார்ம் ஆகி அது ஒரு ஒரு எல்லாருமே பேர் சொல்ற மாதிரி ஒரு லைஃபோட எண்டுக்கு போய் முடியும் போது இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது நான் என் வாழ்க்கையில நான் பண்ண தப்பு இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஊர் உலகம் எல்லாமே சொல்லும் போது அது நம்மளும் ரியலைஸ் பண்ற அளவுக்கு ஏன் போகப்படுது. ஒரு டாக்ஸிக்கான லைஃப்க்குள்ள ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபேமிலி நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது நீ பண்ணது தப்பு தான் இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள எப்படி இவ்வளவு தூரம் சண்டைகள் வருது. ஒரு சண்டை வந்து அது கோர்ட்டு கேஸ்ன்னு போற அளவுக்கு ஏன் ஆகுது. ஒரு 4 நாள்ல 5 நாள்ல ஒரு ஒரு மாசம் 15 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் எல்லாரும் எல்லாரும் சொல்றதுதான் லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா நீங்க உங்க லைஃப் நீங்க தான் பாத்துக்கணும், நீ எடுத்த முடிவு தான், உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய உங்களுக்கு நெகட்டிவ் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து அதிகமான வந்து பாசம் இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்யூன்யமா இருக்கணும் தவிர இங்க எல்லாரும் என்னன்னா ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க இன்னசென்ட்டா இருக்கணும் தவிர இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான வேர்ல்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகுது, அது எவ்வளோ தூரம் சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க கைஸ் வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து அதிகமான சண்டைகள், கோபம், ஈகோ எல்லாமே வர்றது வந்து எல்லாமே வந்து நான் எதனால் வருது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க இவங்க சரியில்லைன்னு சொல்லி போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்குள்ளே தேவையில்லாத ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்திக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது உங்கள் லைஃப்பில் பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் ஆஃப்டர் மேரேஜ் முன்னாடி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஒரு அந்யூன்யமாவோ இல்லை ஒரு உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னாலும் அந்த டேலே க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டே விட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே கொண்டு போனீங்க அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சேர்த்து வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா 100% அது உங்களுக்கோட லைஃப்ல ஒரு பெரிய கொஷின் மாரா நின்று நிற்கும். அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் ஆகும். உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை, உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை அப்படின்னா அதை தேர்ட் பர்சன் நீங்கள் கொண்டு போகிறனால மட்டும்தான் உங்களோட இந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. ஏன்னா அவனோட சஜஷன் அவரோட மூளை வேற மாதிரி யோசிக்கும், அந்த மூளை யோசிக்கிறது உங்க மூளையில போட்டுப்பாங்க. ஸோ இந்த நீ உங்க மூளையில போட்டுட்டு உங்க மூளை வந்து அந்த மாதிரி செயல்படணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன் உங்களுக்குள்ள ரிலாக்ஸா பேசி முடிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. அது இல்லாம இது இவன் வந்து அப்படின்னா இவன் வந்து எனக்கு இப்படி சொல்லிலாம் என்னை கல்யாணம் பண்ணான் இந்த மாதிரி தான் சொல்லி இல்லை உங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதெல்லாம் உனக்கு ஒர்த் இல்லை அவையெல்லாம் உனக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவையாவே சொல்கிற அளவுக்கே ஒர்த் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன்ஸை வச்சு நம்ம நம்மளோட லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட லைஃப்பில் தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறீங்க. இப்போ எல்லாருமே இருக்கிறது என்னன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு கேர்ள் வந்து ஒய்ஃப் வந்து தன்னோட ஹஸ்பண்டோடையோ இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்டோடையோ ஸ்மார்ட்டாக இருந்துட்டா அது அவனுக்கு ஈகோ கிளாஷ் ஆகும். ஸோ பிரெயின் அளவில் மைண்ட் அளவில் அவனுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அது மூலமாக வேற தப்பு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீமேலை வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பான், ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு பேடான ஃபீலிங் ஆகும். என்ன எல்லா ஃபீமேலும் எதிர்பார்க்கறதுமே ஜஸ்ட்டு அவங்க வந்து ஒரு அப்ரிசியேஷன் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ள என்ன ஒரு சாரீ போட்டிருந்தாலும் ஒரு சுடிதார் போட்டிருந்தாலும் அது நல்லா இருக்கு, ஒரு ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன அப்ரிசியேஷன் மூலமாக மட்டும்தான் இல்லை உங்களுக்குள்ள பேசி தீர்க்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூவாக கொண்டு போகும். அது இல்லாமல் அப்படின்னா இன்னொருத்தவன் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகி அப்படியே சொல்கிற பேச்சு வந்து கேட்குறதோ ஆகுது. ஏன் ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு லவ் பண்ணும்போது இருந்த ஒரு டாக்கிங் வந்து ஒரு பேசுறது ஒரு பழகுறது வந்து அதுக்கப்புறம் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு சொந்தமாயிட்டா இல்லை நமக்கு அவ வந்து நமக்கு தான் சொந்தம், நம்ம விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு கேட் போட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற உலகம் ரொம்பவுமே ஸ்மார்ட். ஸோ அதனால அன்னவன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. லைஃப்ல ஈகோ இந்த மாதிரி நீ என்னை இப்படி விட பெரியவன் நான் உன்னை விட பெரியவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொற்கள்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்குறது வந்து ஒரு ரியலான ஒரு வேர்ல்டே கிடையாது. அவன் சொல்லுவான் நீ டிவோர்ஸ் பண்ணிடு, இவன் சொல்லுவான் நீ இவன் உனக்கு ஒர்த் இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்கிற ஆட்கள்லாம் அவன் சொல்லிட்டு அவன் லைஃப்பை சேவ் பண்ணிப்பான். ஸோ அதனால நீங்கள் உங்கள் லைஃப்பை 100% பிரைனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன ப்ராப்ளம் தான் சரியாகுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி மட்டுமே 100% என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வந்தாலும்
அந்த டேல அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்காக ஒரு தனியாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ஒரு பேமெண்ட் செலவு பண்ணி உங்களுக்குள்ளே தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகி இதில் தேவையான சிந்தனைகள் நீங்களே யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்ளமோ ஒரு ஹாப்பினஸோ எதுனாலுமே ஒரு பேசி தீர்க்கிறது கிடையாது. அது மட்டும்தான் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறது. உங்களுக்குள்ள எவ்வளோ தூரம் இப்போ எல்லாருமே ஃபோனை பார்த்து பேசுகிற ஆளுங்க யாருமே அவங்களோட ஃபேஸை பார்த்தோ அவங்கள பார்த்து பேசுறது இல்லை. தனியாக எங்கேயும் நடந்து போகிறதில்ல, எங்கேயும் ரெஸ்டாரண்ட் போகிறதில்ல, இந்த மாதிரி கூட்டு போகிறதில்ல, தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லன்னு சொல்லுவாங்க. 100% எல்லாருமே லைஃப்பில் பெரிய 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 ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்குன்ட்டு உங்களோட லைஃப் டைமை யங் ஏஜ் லைஃப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே வருத்தப்படுவீங்க பின்னாடி. ஸோ அதனால ப்ராப்ளம் இருக்கிறது இருக்க தான் செய்யும். உங்களுக்குன்னு தேடி வந்த ஒரு பார்ட்னரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், யார் மேலே யார் மிஸ்டேக்னாலும் சரி வெக்கமே இல்லை, வெக்கமே படாமல் ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு சாரின்னு சொல்கிறதுல ஒரு பிரச்சனை ஆக போகிறது இல்லை. ஸோ என்ன பிரச்சனை, சரி நான் மாற்றிக்கணுமா இல்லை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால ஒன்றும் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க இந்த வேர்ல்டில். அவங்க ஒன்றும் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒன்றும் இந்த உலகத்தில் பெரிய ஆளாயிட மாட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அதான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதெல்லாம் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்றது இல்லாமல் ஈக்குவலாக இருந்தீங்கனாலே போதும். உங்கள் ரிலேஷன்ஷிப் 100% டேமேஜ் ஆகாது. நிறையா மூவி இதெல்லாம் பற்றி நிறைய தமிழ் மூவிஸ் வந்துருக்கு, நிறைய மூவி அதெல்லாம் பாருங்கள். எத்தனையோ படங்கள் வந்து சைலண்டான மூவிலாம் நிறைய மூவி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மூவிலாம் ஹிட் ஆகாமல் இருக்காங்க, நிறைய மூவி நல்லா இருக்கும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரக்கூடாது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரு மெசேஜோ ஒரு அட்வைஸோ என்னன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே சரி பண்ணுங்கள், பேசி சரி பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா டெலிட் பண்ணுறது ஹெவியாக வெயிட் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் 100% சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே போதும். எங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன உங்களை கேவலமாக பேசினாலும் சரி, இல்லை உங்களை பற்றி தவறான பின்னாடி பேசினாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்கான டைமும் இல்லை. ஸோ அதனால உங்கள் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை நோக்கி போயிட்டே இருங்க. உங்களுக்கான ரிலேஷன்ஷிப், உங்களுக்கான ஒரு வேர்ல்டு, தனியான உலகம் வந்து அந்த உலகத்தை நீங்கள் உருவாக்குன்னு சொல்கிறீங்க. 3வது பர்சன் பேசுகிற ஒரு சின்ன இப்போ ஒரு 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை லைக் பண்ணுறாங்க, பிடிக்குது அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு 2 கமெண்ட்ஸ்க்காக நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா, இல்லை அந்த 10 லட்சம் பேருக்கு ரிப்ளை பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் எது வேணுமோ அதை நோக்கி மட்டுமே போங்க. உங்களுக்கான பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் சண்டை வர்றது நார்மல் தான். சண்டையை சரி பண்ணிக்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கிற வேர்ல்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், என்ன பிரச்சனைனாலும் ஸ்பாட்லேயே பேசி சரி பண்ணுங்கள், எல்லாமே சரியாக போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ராப்ளம்ஸில் இருக்காங்க, ஒரு வாப்லிங் மைண்டில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு வேலை யூஸ் ஆகலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். பாய் கைஸ்.